ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவில் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அருண் மற்றும் அன்ஷிதாக்கிடையே பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா விஷால் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டு ஏதோ ஒரு செயல்முறைப்படுத்த போகிறாங்க போல், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ராயன் மற்றும் சௌந்தர்யாக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் ஜெஃப்ரிக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க, இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. பவித்ரா மற்றும் விஷால் பேசும்போது முத்துக்குமரன் இப்படி தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த 3 விஷயம் தான் இந்த மெயினாக பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து ஒரு பக்கம் ராணவ் இப்படி படுத்து தூங்குறாரு, எப்படி முடியுதுன்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது, அதை உங்ககிட்ட கேட்குறேன், பதில் சொல்லிடுங்க. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. ஸோ பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை மட்டும் போட மாட்டீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மறக்காமல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ராணுவுக்கு ஷோல்டர் அடிபட்டிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது 3 வாரம் இப்படியே கையை கட்டி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கணுன்றது தான். எனக்கு என்ன டவுட்னா, இன்றைக்கி நான் நைட்டு லைவ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட்டு மட்டும் இருக்குங்க. ஸோ இப்போது இந்த ஷோல்டர் அடிபட்டிருக்குன்னா நம்ம திரும்பி படுக்கும்போது இந்த ஷோல்டர் கீழே படாமல் தானே படுப்போம். இந்த ரைட் ஷோல்டர் கீழே படுத்து பண்ணுறா பரவாயில்ல, பாடியோட ஸ்ட்ரெஸ்ஸு வெயிட் எல்லாமே இந்த ரைட் ஷோல்டருக்கு போகும். ஆனால் லெஃப்ட் ஷோல்டர் பக்கம் திரும்பி அப்படி படிக்கும்போது கை வலிக்காதா, இது பண்ணாதா? ஏன்னா கையை அப்படியே அசையாமல் வச்சுக்கணும்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. ஆனால் ராணுவ இப்படி திரும்பி கம்ஃபர்டபுளாக படுக்கும்போது அது எப்படி முடியும்? லிகமெண்ட் டேர் இருந்தால் அப்படி படுக்கும்போது வலிக்காதா? அப்போ அதை அசையாமல் வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னாங்களே, அப்புறம் ஒரு இது ஆகுது அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே வருது, ஒரு சின்ன கேள்வி. ஸோ அது எப்படி படுக்க முடியுமா முடியாதான்ற எனக்கு டவுட் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து அருண் மற்றும் அன்ஷிதா பேச்சுவார்த்தை நடக்குது. என்னென்னா, அருண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ரொம்ப பயங்கரமாக போகுது, சீரியஸாக போகுது. எனக்கே இதில் இடுப்பில் அடிபட்டிருக்கு, எப்படி தான் அடிபட்டுச்சுன்னே தெரில, அந்த அளவுக்கு சீரியஸாக போகுதுன்ற மாதிரி அன்ஷிதா கிட்ட பேசும்போது, நீங்கள் முத்துக்குமாரை பிடிச்சிருப்பீங்க ப்ரோ, முத்துக்கிட்ட பிடிக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த வாக்கிங், அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அங்கே நடந்து போகும்போது சொல்கிறாரு, இந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப குரூஷியல் அன்ஷிதா. ஏன்னா இந்த 3 நாள் இந்த டாஸ்க் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்த சீசனோட கடைசி டாஸ்க் இதுதான், குரூப் டாஸ்க். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டாஸ்க் ஈஸியாக தான் இருக்கும். இதை நம்ம குரூஷியலாக பார்த்து விளையாடி இருக்கணும், பார்த்து தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, ஆனால் இன்னொரு பக்கம் ராணுவுக்கு என்ன நடந்ததுன்னு ஐடியாவே தெரியல. பட் இது நடந்தது நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறம் கேமில் அடுத்து வரவங்கலாம் பார்த்து கேம் அழகாக அனுசரித்து எடுத்துகிட்டு போவாங்க நம்புறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனால் ராணுவ இப்படி நடந்துருக்கூடாதுன்றதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்ஷிதா சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ராணுவுக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சுன்னே எனக்கு தெரியல, சீரியஸாக ஒன்றுமே புரியல. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், ரைட் ஷோல்டர் தான் கீழே விழுந்துச்சு, ஆனால் லெஃப்ட்டில் அடிப்படுது எனக்கு எப்படின்னே தெரில. ஆனால் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது, ஃபீலிங்காகவும் இருக்குது. ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கில்ட் ஆகிட்டான், அவனால் டாஸ்க் விளையாட முடியல, அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது பண்ணணும் துடிப்போட்டு இருந்தவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பயப்படுறான்றதை ஓப்பனாக சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நடந்து தான் ஆகும், அதெல்லாம் கடந்து தான் போகணுன்ற மாதிரி பேசுகிறார். அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கேம் பிளேயும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க போது பாருங்கள். எல்லாருமே சேஃபாக ஒரு விதமான ஒரு கேம் பிளே ஆடிட்டு போகிறாங்க. அது மட்டும் நடக்க போகுது, நீ வேணா நாளைக்கு எடுத்துப்பாரு, இன்னைக்கு நடந்த மாதிரிலாம் நாளைக்கெலாம் நடக்காதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது அருண், நீங்கள் அப்படி திங்க் பண்ணுறீங்க. பிக் பாஸ் அந்த ரூலை போட்டு எப்படியாவது அவங்கள விளையாட வைப்பாரு, அதுதான் பிக் பாஸோட கேம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. அடுத்து என்ன பண்ணுறாங்க, பவித்ரா வந்து விஜய் விஷால் கிட்ட பேசுகிறாங்க. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுந்து ராணவிட்ட சாரி கேட்டது யார், பவித்ரா தானே. இப்போ என்னென்னா, பவித்ரா வந்து நடிக்கிறான்னு சொல்லலை. ஓகே, பவித்ரா நடிக்கிறான்னு சொல்லலை, அதனால் நான் ஏன் எழுந்து சாரி கேட்டேன்றதை விஷால் கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் என் பேர் சொல்கிறீங்க, நான் சாரி கேட்டதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ என்னால் அவர் ஒரு ரீதியில் அவுட் ஆகிட்டாரோ, நானும் அங்கே பார்த்துட்டு இருந்தேன், நானும் போல, அதனால் நான் சாரி கேட்டால் அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் அதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்பாங்க, அப்போ அவங்களுக்கும் புரியும் இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. நீ பண்ணது எனக்கு புரியுது, ஆனால் அங்கே வேற ஒருத்தன் பண்ணாம பார்த்தியா அப்படின்ற மாதிரி யாருன்னா முத்துக்குமாரை பேசுறாரு. முத்துக்குமார் வந்து ஜெஃப்ரி கிட்ட வந்து அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கிட்ட பிரைவேட்டாக பேசியிருக்காரு, பிரைவேட்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மேடையில் கிடைச்ச உடனே அதை அப்படியே வேற மாதிரி மாற்றி போட்டான் பார்த்தீங்களா முத்து, வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஸ்கோரிங் ரேட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கான். மஞ்சுரியும் அதான் பண்ணியிருக்காங்க, முத்துவும் அதான் பண்ணியிருக்கான். ஸோ அது கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதை ரியலைஸ் பண்ணி நீங்கள் சாரி கேட்கும்போது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் உண்மையாக இருக்குது. அந்த ஃபீலிங்ஸை நான் உண்மையாக எடுத்து பார்க்குறேன். அதுதான் நான் பேசினே தவிர்த்து இவங்க இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்கோரிங் ரேட்லாம் பண்ணுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, விருப்பம் இல்லை அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்கிறார். ஓகே, என்னன்னா அங்கே முத்து பேசினது என்ன, நடிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கறத விட அதை எல்லாமே தப்பு பண்ணாமல் இருக்கலாமே, அதை நம்ம கான்சியஸாக வச்சு பண்ணலாமே, அப்புறம் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சௌந்தர்யா மற்றும் விஜய் விஷால் ஒரு திட்டம் நடந்திருக்கு. என்ன திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா,
டாஸ்கில் நம்ம நாளைக்கு இறங்கி விளையாண்டு பல விஷயங்கள் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதில் ஏதோ திட்டமிடல் போட்டிருக்காங்க, எந்த திட்டத்தை எந்த டீம் அடிக்கலாம், எந்த டீமை காலி பண்ணலான்ற மாதிரி பல திட்டமிடல் நடந்திருக்கு. ஆனால் அதை ஓப்பனாக ஷேர் பண்ணல. ஆனால் இறங்கி ஆடுற நாளைக்கு பிளான் பண்ணதை செய்கிறோன்றதை முடிவு பண்ணியிருக்காங்க. யார் மாட்ட போகிறாங்க, யார் சிக்க போகிறாங்கன்னு தெரில. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, ராயனும் வந்து சௌந்தர்யா கூட ஜாயின் பண்ணி பல விஷயங்கள் பேசுகிறார். ஓகே, அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ராணுவோட பிஹேவியர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருக்குது. அவன் டாஸ்கில் ஏதோ ஒன்று குழப்பம் உண்டாக்கணும், குழப்பம் இது பண்ணுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை அக்ரி பண்ணிக்கிறேன், கரெக்டு தான். ஆனால் அவன் பொம்மை டாஸ்க்லேயே அவனுடைய அக்ரெஷன் பார்த்தியா, பொம்மை டாஸ்க்லேயே அவளை அக்ரெஷன் காமிச்சு அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வார்னிங் கொடுத்தாங்க. அந்த வார்னிங்கை அவன் ஒழுங்காக எடுத்துகிட்டு பண்ணணும்ல. இப்போ இந்த இடத்துல கூட வந்து திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன் அப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும், சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டான். ஏன் இப்படிலாம் பண்ணுறன்ற மாதிரி சௌந்தர்யா கேட்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அந்த இடத்துல சௌந்தர்யா மேலே எனக்கு இருந்துச்சு. ஏன்பா சௌந்தர்யா அவர்களே, அது ராணுவம் எடுத்துகிட்டு வந்த கல், அதை நீங்கள் எல்லாத்தையும் ஆட்டியை போட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸ் 2 டீமை மாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கல்லை மீட்கிறதுக்கு தானே ஒரு போராடணும். கரெக்டில் மக்களே, அந்த கல் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அந்த எடுத்துகிட்டு போன கல்லை மீட்டு எடுத்துகிட்டு வந்து என் டீமுக்கு சேர்க்கணுன்றது தானே அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க். அதைத்தானே அவர் பண்ணுறாரு. அதில் என்ன தப்பு இருக்குன்றதான் என்னோட கேள்வி, புரியுதா? அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அவர் பண்ணுறாரு, அதுக்கான கான்சிக்வன்ஸ் எது வந்தாலும் அவர் எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் அதில் அடி வாங்கினது அது அவனுடைய தப்புன்னு பேசுகிறாங்களே, அதுவும் அவனுடைய தப்பு கிடையாது. அவன் டாஸ்க்கை விளையாடினா, அந்த டாஸ்க்கை விளையாடும் போது தெரியாமல் நடந்துருச்சு, அதுவும் ராணுவோட தப்பு, அதை அவன் தான் ஏற்றுக்கணுன்ற மாதிரி சொல்கிறதுல எனக்கு புரியல, சுத்தமாகவே புரியல. ஏன் அப்படி இருக்கான், அதுலேயும் கான்சியஸாகவே இருக்க மாட்டேங்கிறான் அவன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அந்த சௌந்தர்யா வந்து அந்த தப்பை உணரவே மாட்டேங்கிறாங்க நான் பார்க்குறேன். அதுலேயும் சொல்கிறாங்க, ஜெஃப்ரி வந்து தெளிவாக சொல்கிறான், அவன் ஃபோர்ஸாகவும் தள்ளலையா, லைட்டாக தான் தள்ளனா, ஷோல்டர் இந்த பக்கம் தான் விழுந்திருக்கு, அப்புறம் எப்படி அந்த கை அடிபட்டிருக்கும், எனக்கு அதை நான் நடிக்கிற மாதிரி தான் தோணுது, எனக்கு அந்த இடத்துல சாரி கேட்கணும்னு கூட தோணல. எப்படி அந்த இடத்துல சாரி கேட்கணும்னு கூட எனக்கு தோணல 1% கூட. அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் காரணம் நான் சொல்ல வைக்க தான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல அப்படின்ற மாதிரி திரும்பவும் உட்காந்து பேசுகிறாங்க. சௌந்தர்யா பொறுத்தவரையும் அவங்க பண்ணது தப்புன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாலுமே அதை அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மை சௌந்தர்யாக்கும் கிடையாது. கீப்பான் யார் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து சொல்கிறாங்களோ அவங்க தப்பு, நீங்கள் நல்லவனா, நீங்கள் இப்படி அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேசுகிறாங்களே தவிர்த்து நம்ம பண்ணது தப்புன்ற ஒத்துக்கிற மனப்பான்மை வரவே மாட்டேங்குதுன்றதான் நான் பார்க்குறேன். அதை நைட்டு கொண்டு பேசி இன்னைக்கு எத்தனை இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள், ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள், பல இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவங்க மாற்றிக்கிட்டா நல்லது. இல்லை இப்படியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கே டேமேஜ் ஹெவியாக ஆகிட்டு இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ராணுவம் அதை அழகாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் அதை அவங்க எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அவங்களோட கையில் இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் விஷால் மற்றும் அருணுக்கு நடையில் ஒரு சண்டை நடந்துச்சுல. விஜய் விஷால் அந்த இடத்துல பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஒரு கேப்டனாக இருக்கேன், அருண் பேசுகிற விஷயங்களோ அருணால் நடக்கிற விஷயங்களோ மற்றவங்களோட கேமை பாதிக்குது. ஸோ நான் விஷாலாக இருந்தால் அதை அட்ரஸ் பண்ண மாட்டேன், கம்முன்னு சைலண்டாகிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த இடத்துல நான் விஷாலாக மட்டும் இல்லை, கேப்டனாக இருக்கேன். ஸோ அவரால் ஒட்டுமொத்த டீமுக்கும் கேமை பாதிக்குதுன்னா அதை நான் கேள்வி கேட்க தான் வேணும், கேள்வி கேட்டு தான் இருப்பேன். ஃப்ரெண்டாக பேசணும்னு நான் ஃப்ரெண்டாக சொல்லியிருப்பேன், அவன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான், எனக்கு ஹர்ட்டாக இருக்கும், நான் சைலண்டாக மூடிட்டு உட்காந்துருப்பேன். ஆனால் கேப்டனாக நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவேன்றதை சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச விஷாலோட கேப்டன்சி சூப்பராக இருக்குது. இன்ன வரைக்குமே நிறைய முரண்பாடான விஷயங்கள் அவர் கூட இருந்தாலுமே கேப்டன்சியில் ஈ வாஸ் பெட்டர் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.